வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான 2 நிமிஷத்தில் அரைக்கக்கூடிய ஒரு சட்னி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வகையான சட்னி வெரைட்டிஸ், குருமா வெரைட்டிஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டு நான் பின் கமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், அதாவது இந்த சைஸில் கட் பண்ணது 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுள்ள இந்த சைஸில் கட் பண்ண நாட்டு தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா அதே சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 வெள்ளைப்பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், அதாவது 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்திலே காரம் இருக்குங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பொடி உப்பு அப்படின்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வதக்கலாம் வேண்டாம். காரம், வெங்காய காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. இதில் லைட்டாக பச்சை காரம் இருக்கும். இதில் சூடாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வரமிளகாய் செவக்க விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.